கண்ணுக்கு முன்னாடி இது நடக்கும் பிரதர், இது நடக்கும் சிஸ்டர். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா உங்க வளர்ச்சியை பார்த்து அநேகர் பிரமிப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி அநேகருக்கு வெற்றியாய் தெரியும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கைகளை மேல தட்டி இயேசுவே ஆமென், என்னை வளர பண்ணுகிற தேவன், என்னை வளர பண்ணுகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை வளர பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, என்னுடைய பிள்ளையை வளர பண்ணுகிற தேவன். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். இல்ல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய் நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நீ பெருகுவாய். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைத்து என்னை வளர பண்ணுகிற கர்த்தர். என்னுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் வளர்ச்சியை சத்துரு தடுக்க முடியாது. ஆமென். என்னை வளர பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல கீவேர்டு, என்னை வளர்த்துகிற கர்த்தர். என்னை வளர்த்துகிற, எப்படி வளர்த்துவாராமா? வேதம் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவீர்கள். அலரி செடிகளை போல வளருவீர்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அலரி செடியை குறித்து வேதத்துல நான் நிறைய இடத்துல தேடினேன். சரி, இந்த அலரி செடி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய பேர் ஒரு செடியை சொல்லுவோம், அரளி செடி, அது வேற. இது அலரி செடி. அப்போ அந்த செடி பாய்சன். நிறைய பேர் அதுல உள்ள விதைகள் எல்லாம் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வித்தியாசமா மருந்துக்கெல்லாம் பயன்படுது. ஆனா இந்த அலரி செடி என்கிறது ஒரு வித்தியாசமான ஒன்று. வேதத்துல சில காரியங்களை வாசிக்கலாமா? நம்ம முதலாவதாக சங்கீதம் 137வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 137வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள்